வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 11 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இந்த வானிலை அறிக்கையில் என்னுடைய ஒலி அளவு சற்று குறைவாகத்தான் இருக்கும். காரணம், சற்று தனிவான குரலிலே பேசும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தனிவாக பேசுகிறேன். அதற்காக குரல் தனிந்ததென்றால் மழை விலகியது என்றோ, அறிவிக்கப்பட்ட நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இருந்து விட்டதோ இருக்குமோ என்கின்ற சந்தேகமெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாற்றம் ஏதும் இல்லை. இடைக்கால குளிர் விலகும். அறிவிக்கப்பட்ட ஜனவரி 24 வரை மழை பொழிவு உண்டு. 2 வலுவான நிகழ்வுகளும் இதில் இருக்கிறது. ஒரு சற்று வலுவான நிகழ்வும் இருக்கிறது. இந்த மாத இறுதியிலிருந்து நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். எதிர்பார்த்த மழை கிடைக்கத்தான் போகிறது. அதுவரை இடைக்கால குளிர் வந்து சில மழைப்பொழிவுகளை கொடுக்கும். அது எங்கே என்பதையும், உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய பணிகள் எப்படி திட்டமிடுவது, எந்த ஊருக்கு எப்படி மழை இருக்கும், உங்களுடைய படிகளுக்கு திட்டமிடுதலுக்கு நம்ம ஊருக்கு உங்கள் ஊருக்கு எந்த நாளில் மழை இருக்கும், அதற்கு இடைப்பட்ட நாட்களில் எத்தனை நாள் இடைவெளி இருக்கும், குளிரா மழையா, மழைப்பொழிவு எப்பொழுது, தொடர் மழைப்பொழிவு, கனமழை பொழிவு எப்பொழுது, இவையெல்லாம் புரிந்து உணர்ந்து விலகி பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றை ஈர்க்கிறது. சுற்றுப்புற காற்றை ஈர்க்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று இமயமலை காற்று. இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு இன்னும் இல்லாத வந்து சேராத காரணத்தினாலே இமயமலை காற்று வலுவாக மிக சர்வசாதாரணமாக வருகிறது. இப்போ கூட வடதுருவ குளிரலை வருகிறது. வடதுருவ குளிரலை கட்டுப்படும் 23ஆம் தேதிக்கு பிறகுன்னு சொல்லியிருக்கிறோம். 23ஆம் தேதிக்கு பிறகு ஜப்பானுக்கும் அலாஸ்காவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு உருவாகி வடதுருவ குளிரலை கட்டுப்படும். அதேபோல இமயமலை பகுதிகளுக்கு மேற்கத்திய இடையூறு வந்து, அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு வந்து அங்கேயும் கொஞ்சம் கட்டுப்படுத்தும். வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றையும் கட்டுப்படுத்தும். அதேபோல நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வை சற்று தீவிரமான நிகழ்வாக, அதாவது வலுவா புயலா இருந்தா வடக்கிலிருந்து காற்றை தெற்கு நோக்கி ஈர்க்கும். அதனால தமிழ்நாடு குளிர்காற்றின் வழித்தடமாக அமையும். இதனால குளிரை கொடுக்கும். இது எல்லாமே இருக்கும் 23ஆம் தேதி வரை. இதுல மழையும் இருக்கு, குளிரும் இருக்கு. 25க்கு பிறகு குளிர் விலகி மழைக்காலமாகும். இன்னும் சரியாக போனால் மீண்டும் ஒரு மழைக்காலம் என்று சொல்லும் அளவிற்கு வரக்கூடிய டிசம்பர் இறுதி, ஜனவரி முற்பகுதின்னு சொல்வதை விட ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய வானிலை உங்கள் மனநிலையை குழப்ப செய்திருக்கிறது. மழையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு மழை பெய்யாது என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு மேலே யாரெல்லாம் மழை பெய்யாது என்று சொன்னார்களோ அவர்களுடைய அறிக்கை மேலோங்கி மேலும் உங்களை இடைக்கால குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். பழைய மூத்தோர் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, ஐப்பசி முடிந்து கார்த்திகை வந்தால் மழை இருக்காது, மார்கழி வந்தால் மார்கழி பனிதான் இருக்கும், குளிர்தான் இருக்கும், மழை மழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஏதும் பெய்யாது, உங்கள் வேலையை பாருங்கள் என்று ஒருவர் ஆங்காங்கே பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மனித குணம். நேரத்துக்கு நேரம் மாறி மாறி பேசக்கூடியது குணம்தான். ஆனால் நாம நீண்ட கால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், இடைக்காலம் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் 3 நிகழ்வுகள் சற்று சாதாரண நிகழ்வாக வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். வலுவான நிகழ்வு இறுதியில் தான் திரும்ப சொல்லியிருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் தான் சொன்னோம், இடையில் வருவது சாதாரண நிகழ்வுகள் என்று சொன்னோம். அந்த சாதாரண நிகழ்வு கடலில் இருந்து கொண்டு குளிரை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேற்றைக்கு வேதாரண்யத்தில் மழைப்பொழிவு 5 சென்டிமீட்டர் ஒரு சில இடங்களில் கொடுத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ மழைமானி 4 வேத பதில 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதை விட உள்ளே வேதாரண்யத்திற்கும் வாய்மேட்டிற்கும் இடைப்பட்ட ஆயக்காரன்பலம், மருதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்
5 சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு சுமார் 1 மணி நேரத்தில் பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு அதற்கு பிறகு அது திருத்துறைப்பூண்டி வரை எட்டி பிடித்து அப்படியே முத்துப்பேட்டை பகுதியை நோக்கி விலகி மேலும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படியே ஒரு பரவலான ஒரு தூறல் சாரல் மழையாக விலகி போய் கீரனூர் வரைக்கும் கூட மணப்பாறை வரைக்கும் கூட ஒரு தூறல் சாரலை கொடுத்து விட்டு போனது நேற்றைக்கு காலை. தென் மாவட்டங்களிலேயும் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலையும் தூறல் சாரலை கொடுத்து விட்டு போனது. அதற்கப்புறம் நேற்றைக்கு இலங்கையில் வலுத்த மழைப்பொழிவு கொடுத்தது என்று நேற்றைக்கு சொன்னோம். நேற்றைக்கு முல்லைத்தீவில் 145 மில்லிமீட்டர் 14 சென்டிமீட்டர் மழை இலங்கையின் முல்லைத்தீவு பகுதிகளில் பொழிந்திருக்கு. ஆகவே இப்படி இலங்கையில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த குளிரலை இடையூறாக இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்வுதான் குளிரை இருக்கிறது. அந்த குளிரலை சுழன்று மேலே வந்தாலும் அதில் ஈரப்பதமிக்க காற்று இல்லை. ஆகவே மொத்தத்தில் இருப்பது இந்த நிகழ்வில் இருப்பது சுழல்வது எல்லாமே குளிர்காற்றாக அமைந்திருக்கிறது. வடதுருவ குளிர்காற்றும் வருகிறது. ஆகவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது வெப்பநீராவியை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் இடைக்காலம்தான், கிறிஸ்துமஸ் வரைதான். இருந்த போதிலும் கிறிஸ்துமஸுக்கு முன்பு 3-4 நாட்கள் மழை நாட்கள் இருக்கிறது. அதை நாம் அறிவிக்க போகிறேன். எந்த நாளிலே உங்களுக்கு மழை, எப்படி உங்கள் ஊருக்கு மழை, எந்த அளவு இருக்கும். வலுவான பரவலான மழை தென் மாநிலங்கள் முழுவதுமே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் தெற்காந்திர பிரதேசம், கடலோர ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், ஒடிசா வரைக்கும், இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. மாறும். அதுவரை உங்களுடைய மனசோர்வு இருக்கும். உங்கள் எவ்வளவு தேத்தினாலும் தேர மாட்டீர்கள். காரணம், பக்க விளைவுகள் நிறைய இருக்கிறது. அந்த பக்க விளைவுகளில் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கிடைக்கும் பொழுது மட்டும்தான் நிகழ்வுகள் காட்ட வேண்டும், மாதிரிகள் காட்ட வேண்டும், வானிலை ஆய்வு நிறுவனங்கள் சொல்ல வேண்டும். யாராவது உங்களுக்கு என்ன வார்த்தையோட மேலும் சில வார்த்தைகள் பக்க பலம் சேர்த்தால்தான் அதை நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் இப்பொழுது நான் மட்டும் மழை இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை வராது. நம்பக்கூடிய காலம் விரைவில் வரும். அந்த நாள் வெகுவாக நகர்வதில்லை, கவுண்ட் டவுனாக மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா கடுமையான குளிராக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில 10 டிகிரி, வரக்கூடிய 16-17 இன்னும் கொஞ்சம் குறையும். ஏன்னா கிழக்கு காற்று நுழையும் பொழுது அந்த குளிரலையை வடமேற்கு கோடி நீலகிரியில் கொண்டு போய் குவிக்கும் என்பதனால இன்னும் கொஞ்சம் 8 டிகிரியாக குறையும். குறைந்தபட்ச வெப்பநிலை நீலகிரியில் 10 டிகிரியாக இருப்பது 16, 17, 18 தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கிடைக்கும். அதே நாளில் கொஞ்சம் நீலகிரியோட மேற்கு கோடியில் கொண்டு போய் 8 டிகிரியாக குறைக்கும். பகல் நேர வெப்பநிலை இப்பொழுது 18-20 டிகிரியாக இருப்பது 20 டிகிரியாக இருப்பது 18 டிகிரியாக, பகல் நேர மதியம் 2:30 மணிக்கு உள்ள வெப்பநிலை 18 டிகிரியாக இருப்பது 20 டிகிரியாக இருப்பது 18ஆக குறையும். ஆக 10-18 என்பது 8-18, 10-20 என்பது 8-18ஆக குறையும் வரக்கூடிய 16-17 தேதிகளில். அதே போல எல்லா மாவட்டங்களுக்குமே குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலையும் குறைந்தும் இருக்கிறது. அது குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியில் 18 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகி இருக்கிறது. ஆகவே இப்படி இருக்கிற நிலையில மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இலங்கையில் மட்டும் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் இலங்கையில் பெய்யக்கூடிய மழை, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கும் ஒட்டுமொத்தம் குளிர்காற்று மட்டுமே வருகிற காரணத்தினாலே இலங்கையிலும் அளவான மழை இருக்கு. பரவாயில்லை, இலங்கைக்கு இப்பொழுது மழை தேவையில்லை. அவர்கள் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் இருக்கிற காரணத்தினாலே. இருந்த போதிலும் இன்றைக்கு பகலிலே முல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கு பகுதிகளுக்கும், முல்லைத்தீவு, காங்கேசன்துறை உள்ளிட்ட வடக்கு பகுதிகளுக்கும் உள்ளேயும் மழைப்பொழிவு இருக்கும். நேற்றைக்கு 14 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 10-10க்கு கீழே 8-5 என்ற அளவிலே சென்டிமீட்டரிலே இருக்கும். அதாவது 50 மில்லிமீட்டரிலிருந்து 80 மில்லிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு இலங்கையில் ஒரு சில இடங்களில் பதிவாகும். இந்த நேரத்தில் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தின், அதாவது தென்கிழக்கு கோடியில் இருக்கக்கூடிய கோடியக்கரை முனைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் மழைப்பொழிவு லேசாக நனைக்கும் மழையோ அல்லது மிதமான மழையோ இருக்கிறது. இன்றைக்கு காலையிலும் அல்லது மதியத்திற்குள்ளர இந்த மழைப்பொழிவு கோடியக்கரை வேதாரண்யம் பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் கிடைக்கும். இந்த இடம் மட்டும்தான்
மழைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடமாக இப்பொழுது இருக்கிறது. மீத இடமெல்லாம் குளிர் அலை மோதி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நாளையும் இப்படித்தான். நாளை 12ஆம் தேதி கொஞ்சம் ஏறலாம், கொஞ்சம் திருத்துறைப்பூண்டி வரைக்கும் வரலாம். திருத்துறைப்பூண்டிக்கு வரும்பொழுது நாகப்பட்டினத்திற்கு கிடைக்கும். நாகப்பட்டினம், திருக்குவளை மற்றும் வேளாங்கண்ணி, வேட்டைக்காரன் இருப்பு, திருத்துறைப்பூண்டி மற்றும் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கும் நாளை மதியத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சற்று உள்ளே வந்து பாம்பன் மற்றும் மண்டபம் இந்த பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தூத்துக்குடிக்கு கூட லேசாக தூறலை கொடுக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடிக்கு கூட லேசான ஒரு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். இப்ப எங்க மழைப்பொழிவு சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கும் இந்த வேதாரண்யம் கரையோர பகுதிகளில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன், வேற எங்கேயும் உறுதிப்படுத்தவில்லை. ஆகவே உங்களுடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் கடும் குளிர் மேகமூட்டம் இருக்கும், மிரட்டி கொண்டே இருக்கும், மழை பொழிவது போன்ற என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியா 13ஆம் தேதி கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டம் உள்ளே கிடையாது. தூத்துக்குடி கடலோரம், ராமநாதபுரம் கடலோரத்தில் கொஞ்சம் கிடைக்கும். அதே நேரத்தில் வேதாரண்யம், ராமேஸ்வரம் பகுதிகளிலையும் மழை இருக்கும். ஆக வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ராமநாதபுரம், 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ராமநாதபுரம் மற்றும் கோடியக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை முனை மட்டும்தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாளைக்கும் அது கூடுதல் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் தான் மழை. ஆக பிற பகுதிகளுக்கு மிரட்டலோட போயிடும். சரி, அடுத்தது 16ஆம் தேதி வரக்கூடிய அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை நன்றாக முன்னேறி வரும். அப்பொழுது குளிரலையை தடுக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு இமயமலையில் இருந்து கொண்டு பாகிஸ்தான் பகுதியிலிருந்து மேலாக இமயமலை பகுதிக்கு வந்து மேற்கத்திய இடையூறு குளிர்காற்றை கட்டுப்படுத்தும். அதே போல தென்னரை கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு குளிர்காற்றை ஈர்ப்பதில் இருந்து சற்று திசை மாறி இருக்கும். அதாவது சுமத்ரா தீவிற்கு கிழக்கே வந்து, சுமத்ரா தீவிற்கு தெற்கே வந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் அமையும். அதனால இந்தியா வழியாக குளிர்காற்றை ஈர்ப்பது என்பது வடதுருவ குளிர்காற்றை ஈர்க்கும் வகையில் அமையும். ஆகையின் காரணமாகத்தான் இந்த வரக்கூடிய 16, 17, 18 தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதி மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட, சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்துக்கு கிடைக்கும். பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது. குளிருக்கிடையே சாரல் மழைப்பொழிவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும், சற்று தெற்கே விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மற்றும் கடலூருக்கு மிதமான மழையையும், அதற்கு தெற்கக்கூடிய வேதாரண்யம், நாகப்பட்டினம் மற்றும் தலைஞாயிறு உள்ளிட்ட வேதாரண்யம் தாலுக்கா மற்றும் தலைஞாயிறு தாலுக்காவுக்கு சற்று கனமழையும், அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரம் மற்றும் பொள்ளாச்சி உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தோட பகுதிகள், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த 16, 17 மழை 3 நாள் மழையில் ஒரு நாளாவது எட்டி மேற்கே பிடிக்கும். 2 நாள் கண்டிப்பாக கடலோரத்திற்கு உள்ளேயும், ஒரு நாள் கடமழையாக கடலோரம் இருக்கும். ஆக அடுத்த மழை 16, 17, 18. சரி சார், இந்த மழைப்பொழிவு சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், கள்ளக்குறிச்சிக்கும், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும் எட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கேட்டும். அதுலேயும் சென்னை கடலோரம் தான் உறுதி, திருவள்ளூர் கடலோரம் உறுதி. அதே நேரத்தில் செங்கல்பட்டு கடலோரம் உறுதி. உள்ளேயும் இருக்கும் சாரல் தூறலாக குளிரோடன் கூடிய நனைக்கும் மழையாக, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில் குளிருடன் கூடிய நனைக்கும் மழையாக, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் குளிருடன் கூடிய நனைக்கும் மழையாக இருக்கும். தெற்கே போக போக திருச்சிக்கு தெற்கே நல்ல மழை கிடைக்கும். அதே போல ஈரோடு மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு இந்த பகுதிகளுக்கும் குளிருடன் கூடிய நனைக்கும் மழை, லேசான மழையாக 16, 17 ஏதேனும் 2 நாள் இருக்கும். சரி, இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 19 23ஆம் தேதி, அது வேதாரண்யம் உள்ளிட்ட, கோடியக்கரை உள்ளிட்ட, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக உள்ளே வந்து உங்களுக்கு மழைனா 16, 17, 18 ஏதேனும் 2 நாள். கடலோரத்திற்கு மழை வாய்ப்பு வேதாரண்யம், தலைஞாயிறு மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழை வாய்ப்பு நாள் இன்று, நாளை மற்றும் 16, 17, 18. அடுத்ததாக 19 22 வரை ஏதேனும் 1 நாள் 2 நாள் இங்க இருக்கும். சரி, இவையெல்லாம் முடிந்த பிறகுதான் உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகிறது. இந்த குளிரலையை ஈர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தலைகீழாக மாறும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு குளிரலையை தமிழ்நாடு வழியாக இந்திய தீபகற்பத்திலிருந்து ஈர்க்கக்கூடிய இந்த குளிர்காற்றை விடும்.
காரணம், இமயமலையில் மேற்கத்திய இடையூறு அமையும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே புயல் என்பது ஈர்க்கும் அமைப்பாக இல்லாமல் வழங்கும் அமைப்பாக இருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை வட அரைக்கோளத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலம் என்று உருவாகி தீவிரமடைய போகிற, கிறிஸ்துமஸுக்கு பிறகு தீவிரமடைய போகிற, தீவிரமடைந்து தமிழ்நாடு நெருங்கி நிறைய மழைப்பொழிவை இந்த மாத இறுதியில, அதாவது கிறிஸ்துமஸுக்கும் புத்தாண்டுக்கு இடைப்பட்ட நாட்களிலே கடந்து, இலங்கை கடந்து, தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் நகரக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி மற்றும் ஒடிசா உள்ளிட்ட வங்க கடலோர மாநிலங்கள், தமிழ்நாட்டின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவையும், தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இதுவரை தண்ணீர் பிரச்சனை பற்றாக்குறை அளவில் குறைவாக பெய்திருக்கூடிய மழைப்பொழிவு பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இந்த மாத கிறிஸ்துமஸுக்கும் புத்தாண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களிலே. ஆகவே அது 26 மெல்ல நெருங்கி 27, இன்னும் நெருங்கி 28, 29, 30 தேதிகளிலே அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வும் ஜனவரி முதல் வாரத்தில் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வே அரபிக்கடல் போய் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். இப்படி பொங்கலுக்கும் மழை உண்டு. ஜனவரி 25ஆம் தேதி வரை 3 நிகழ்வுகள் இருக்கிறது. பனி விலகும், மழை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள், இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.